கனக மகாலட்சுமி, இதுதாங்க நடிகை கனகா அவங்களோட பேர். அவங்களோட ஜாதகத்தை நான் ஏற்கனவே என்னோடய இன்னொரு சேனலில் நான் முன்னாடி போட்டிருக்கேன். அந்த நேரம் இந்த மாதிரி முகம் காட்டி அதில் நான் பேசலை. அதனால் நிறைய பேர் புரிஞ்சிருக்காது போல். அதனால் இன்னொரு தடவை அந்த ஜாதகத்தை எடுத்து பேசுவோம் அப்படின்னு முடிவோடு எடுத்திருக்கேன். அவங்க அம்மா பற்றி எல்லாருக்கும் தெரியும். 150 படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்க பேர் பிரமீளா. சினிமாவில் அறிமுகப்படுத்தும் போது அவங்க பேரை தேவிகா அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த பேர் தமிழ் பேர் மாதிரி இல்லை அப்படின்றனால தேவிகா அப்படின்ற பேர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த படத்தோட இயக்குனர். அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் நடித்தாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பீம் சிங் அப்படின்ற ஒரு இயக்குனர், எல்லாருக்கும் தெரிஞ்ச இயக்குனர். அவர்கிட்ட உதவியாளராக இருந்த தேவதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இவங்க விரும்பி இருந்திருக்காங்க. விரும்பிட்டு இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க 1972 அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே 71 வெகுளிப்பெண் அப்படின்னு ஒரு படம் இவங்க சொந்தமாக தயாரிக்கிறாங்க அவரை வச்சு. அவர் உதவி இயக்குனராக தான் இருக்கார். அவர் எப்படியா இயக்குனர் ஆக்கிடணுன்ட்டு சொந்த படம் ஒன்று எடுக்கிறாங்க அவரை வச்சு. அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவர் பிரபல்யமாக ஆகலை, அவர் பெருசாக ஜொலிக்கலை. இவங்க 2 பேர்த்துக்குள்ள உறவு நிலையும் சரியில்லை. அது அடிக்கடி பணம் விஷயமாக சண்டைகள் வரும் போல். அவர் நிறையா மனைவி மேலே தப்பான புகார்கள் வைக்கிறது. அவங்களுக்கு இவர் எந்த மாதிரியான உதவிகரமாகவும் இல்லை. அதே நேரத்தில் கனகாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறினது அவங்க அப்பா தான். தீரா தொந்தரவாக ரொம்ப வருஷமாக இருந்திருக்காரு. அதோட வெளிப்பாடாக அந்த அம்மாவுக்கு கனகாவுக்கு மனநல பாதிச்சிருக்கு, அது இதுன்னு எல்லா பத்திரிகைக்கும் கொடுத்து பத்திரிகைக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு அப்புறம் கனகா அவர்களே அதுக்கான விளக்கம் கொடுக்குறக்காண்டி அவரை பேச விட்டு ரொம்ப பொறுமையாக இருந்து அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. நண்பர்கள் கிட்டயா யார்கிட்டன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வருவாங்க, நானே வராதபோது மத்தவங்க எப்படி வருவாங்க? யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே வர வேண்டாம். நீ ஒரு சாதாரண ஒரு பெண்ணு மாதிரி நடந்துக்கிட்டியா? என்னமா நடிகை என்ன ஒரு கிரீடம் வச்சவங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன சாமான் வாங்கணும்னாலும் நான் தான் வெளியில போவேன். ஜெயலலிதா கல்யாணம் பண்ணாம இல்லையான்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்ல ஜெயலலிதா கம்பேர் பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? அவங்க அப்படி இல்ல. ஒரு உதாரணத்துக்கு அவங்க எல்லாம் கூட கல்யாணம் எப்படி நீங்க சீஃப் மினிஸ்டர் பேரை சொல்லலாம்? உங்க டாக்டர் தானே சார்? அது நீங்க நினைக்கிறீங்க, அவ்வளவு நினைக்கல. நான் சொல்றேன், முதலமைச்சர் மக்களுக்காக இருக்காங்க. என்ன நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லும் போது உதாரணத்துக்கு அவங்க பெயர் சொன்னேன். இது எந்த விதத்திலையும் தப்பா ஆகாது. அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல. முத்துகிருஷ்ணனா முத்துக்குமாரா? அது பத்தி கோர்ட்ல கேஸ் நடக்குது. இப்ப நான் எதுவும் பேச முடியாது. கனக மகாலட்சுமி என்ற கனகா, அவங்களோட அம்மாவோட தாத்தாவே சினிமாவில் ரொம்ப பெரிய மனிதர். ரகுபதி வெங்கையா நாயுடு, அதுதான் அவரோட பேர். அந்த காலத்தில் மௌன படமாக எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த படத்தை பேசும் படமாக மாற்றினது அவர் தானா. அவர் ஒரு தேட்டருக்கு உரிமையாளராக இருந்தார். அந்த தேட்டர் சென்னையிலே முதல் தடவை வந்த தேட்டரம் கேடி சினிமா தேட்டர். அந்த தேட்டர் தேவிகா அம்மாவோட தாத்தாவோட தேட்டரான். அப்படி ஒரு புகழ்பெற்ற குடும்பம். அதுக்கப்புறம் தேவிகா அவங்க அப்பாவும் இயக்குனராக தான் இருந்திருக்காரு. அப்படி ஒரு பாரம்பரியம், சினிமா பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் தான் கனகா பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு தந்தையார் சரியில்லை, அதனால அவங்களோட சினிமா வாழ்க்கையிலே நிறையா பிரச்சனை. அம்மாவும் மிக குறைந்த வயதிலேயே மறைஞ்சிட்டாங்க. அவங்க தனியாகிட்டாங்க. ஒரு பொண்ணாக போயிட்டனால தனியாகிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவும் எப்பயுமே ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. 1972 கல்யாணம் ஆகிருக்கு. 90 அதாவது கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆகிருக்கும் போல். அந்த கரகாட்டக்காரன் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒத்து போகாமல் இருந்த நிலைமைக்கு மகளுக்கும் அவர் ரொம்ப சிரமம் கொடுக்க ஆரம்பிக்கவும் இந்த அம்மா அவரை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு தோணுது. அவங்க கடக லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். அவங்களுக்கு கணவன் ஸ்தானமும் அப்பா ஸ்தானமும் நல்லா இல்லை, பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குது. 2 பேருமே அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக தான் இருந்திருக்கும். அவங்க ஏதோ முத்துக்குமார் அப்படின்றவரை வெளிநாட்டில் வாழ் இந்தியர் போல் அவரை விரும்பினதாகவும், கலிஃபோர்னியான்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த சேர்ந்த முத்துக்குமார் அப்படின்றவர் அவங்க விரும்பினதாகவும், அதுக்கப்புறம் 2007 கல்யாணம் ஆனதாகவும், 15 நாள் தான் அவர் இருந்து தலைமறைவானதாகவும், 6/2/2010 வரைக்கும் அவரை பற்றின எந்த தகவல் இல்லை அப்படின்னு ஒரு புகார் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருப்பாங்க போல். அது அப்படியே புரியாத புதிராகவே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். உண்மைக்கே அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததா, இல்லை அப்பாவோட இம்சைக்காண்டி அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கி அவங்களே கதையை கட்டி விட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியலை.
ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது, ஒரு வீடியோ, எந்த மாதிரியான அடையாளமும் இல்லை. அவங்களோட வாக்குமூலம் மட்டும்தான் முத்துக்குமார் அப்படின்னு ஒரு நபரோட திருமணம் ஆனதாகவும் 15 நாள் வாழ்ந்ததாகவும் அவர் காணா போயிட்டதாகவும் கனகா அவர்கள் வாயிலிருந்து வந்த தகவல் தானே தவிர அதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே இல்லை. 1974 ஜனவரியில் சுக்கரதசை இவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு 15 வருஷம் கடந்த பின்னாடி இவங்க சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1989 கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 22 படம் மொத்தமாக நடிச்சிருக்காங்க. 14 தமிழ் படம், 8 மலையாள படம் நடிச்சிருக்காங்க. 1999 தமிழ் படத்தில் நடிக்கிறது நின்றுது. மிச்சம் அந்த ஒரு 2 வருஷம் அவங்க இதில் மலையாள படம் நடிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரபுத்தியில் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் அப்படியே இருக்குது தேங்கி போய். சந்திர தசை 10 வருஷம் நடந்திருக்கு. 2000 2010 வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 2010 7 வருஷம் செவ்வாய் தசை நடந்திருக்கு. 2017 வரைக்கும் அதுவும் ஒன்றும் நகரலை, ராகு தசை போயிட்டுருக்கு. வீட்டுக்கு போனாலும் வரட்டும். அவங்க திருந்தறது அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. நானும் அப்ப தப்பு பண்ணல. அப்ப தப்பு பண்ணது எங்க அம்மாவா இருக்கலாம். தப்பு பண்ணனால கோர்ட் கேஸ் போடுறாங்க அம்மா. சரி, உங்களை சொல்றாங்க எப்ப வந்தாலும் கதவு திறந்திருக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நான் தப்பு எதுவும் செய்யவே இல்லை. அவர் சொல்றாரு என்ன தூக்கிட்டு எங்க அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு. 3 வயசு இதே வீட்டுல இருந்து தூக்கிட்டு போனாங்க. வீட்டை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் ஆள் அடியாள அனுப்பிச்சாங்க. அவன் டாபர் மாமா, அந்த ஆளோட டாபர் மாமாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன கனெக்ஷன்? அவருக்கு ஜாயின் கொடுக்கணும். சரி, இது பழைய விஷயம் சார். இப்ப நடந்து சொல்லுங்க, பழைய விஷயம். என்ன அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்ல வேண்டிய வந்தது. அவர் பேசுறாரு, அவர் பேசுறது நான் எதுவும் இல்லன்னு சொல்லல. எங்க அம்மா தப்பா ஏன் சொல்றீங்க நான் சொல்லல. அவர் என்ன அவர் அபிப்பிராயப்படுறாரோ தேவிகா மேலயும் கனகா மேலயும் அதை அவர் தெரிஞ்சு சொல்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். என்னோட எதுவும் பாதிப்பும் இல்லை, இது வருத்தமும் இல்லை. ஏன்னா எங்க அம்மா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சு. 2002 இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் நான் பெருசா நான் ஒரு பெரிய சாதிக்கிறேனோ, நான் ஒரு பெரிய பொம்பளைனோ, இல்ல நான் பெருசா ஒண்ணு இது பண்ண போறேனோ நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் யாரோ சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாரு, அதை நிஜமான கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பலன் பார்க்க கற்றுட்ருக்கிறவங்க, பார்க்க தெரிஞ்சவங்க, நீங்களும் கனகா அவர்களோட ஜாதகத்தை போட்டு அவங்களோட லக்னம் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் எந்த அளவுக்கு பலத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.